வணக்கம் நட்புகளே. 2 மணிக்கு வெளிக்கிட்ட பயணம். இப்போ 7 மணி. 5 மணிக்கு அளவு என்ன கஷ்டப்படுத்திப்பட்டு தான் வந்திருக்கிறேன். அதோட மதியமும் உணவு இருந்த இல்லை. என்னென்னு சொன்னால் அவங்கள சொன்னான் தானே, அந்த சாவல்கட்டு சாய்பாபா கோயில் புனரமைப்பு ஒரு நேரடியாக பார்க்கணுமென்று போனான். அதை இப்போ பார்த்துட்டேன். ஆனால் அந்த எங்கிட்ட சனம் 1-2 இருக்குது தானே. என்னென்னு சொன்னால், நல்ல சிந்தனை செய்யுங்கள், கூடாத சிந்தனை உள்ளவங்க கூடாதத்தான் நிற்பாங்க. இல்லை தான் இங்கே உழைக்க தொடங்கிட்டாண்டு ஒரு வேறு ஒன்று போட்டிருக்கு. அது தன்னை போல் யோசிக்குது. ஆனால் உலகத்தில் அதுதான் நடக்குது. இப்போ என்னையே இத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க, போய் எடுங்க, கஷ்டப்பட்ட ஆக்கள் எடுத்து போடுங்க, உங்களுக்கு அதில் வருமானம் உங்களுக்கும் வரும். அப்படி எனக்கெல்லாம் அதில் ஆர்வம் இல்லை, எனக்கு தேவையுமே. ஆண்டவன் தந்த பென்ஷன் இருக்குது, சரியா? அப்படி கடவுள் கையேந்த விட மாட்டேன். அதால் ஓகே, கன பேர் இதில் செய்து நீங்கள் அவங்க தங்களோட தொழிலுக்கு தேவைதானே, தாங்களோடு திருகிறதுக்காக தங்களை கண்டு ஒரு பகுதி எடுத்து கார் வாங்கினோம், வேன் வாங்கினோம். ஓகே, கஷ்டம் வருமேன்னு சொல்லி வறுமை கோட்டில் உள்ளவையெல்லாம் டிவி வாங்கினோம், ஃப்ரிட்ஜ் வாங்கினோம், மாபிள் ஓடுகினோம், கணக்காக நடக்குதுன்ட்டு ஊராக்கள் சொல்லுறாங்க. இல்லையன்ற கஷ்டம்ன்ட்டு இங்கே சொல்லி பாவங்கள் வெளிநாட்டில் அதை கஷ்டப்பட்டு பாவங்கள் ரெண்டு இஞ்சி அனுப்ப அதுகள் சோசு வாழ்க்கை வாழுகினோம் அப்படியும் இருக்கிறாங்க. இல்லை தான் அங்கே கொல்ல கொடுத்து அடி வேண்டக்கூடாதுட்டு பேசாமல் இருக்கிறாங்க கணக்க விஷயத்த. அதால் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. அப்படி நான் யார்கிட்ட முளைக்க வேணும்னா நான் இப்போ இந்த வேலையை தொடங்கியிருப்பேன். இப்போ அந்த தம்பி என்ன தொந்தரவு செய்து ஒரு யூடியூப்கார்டு உதவாத பட்சத்தில் தான் நான் அதில் களத்தில் இறங்கினேன். ஒரு மாதமே அந்த பிள்ளை எனக்கு கேட்டபடி ப்ளீஸ்ண்டு அந்த படிக்கிற தம்பியை ஊக்குவிக்கணுமென்று 2 களைச்சி சாப்பிடாம மதிய சாப்பாடு உள்ள இல்லாமல் இருக்கு, சரியா? காலை சாப்பாட்டோடு இருக்கிறேன். மதியம் சோறே சாப்பிட இல்லை, ஒரு பனசை சாப்பிட்டு போனேன். திரும்பி வரைக்கும் தானே எதுவும் குடிக்கலாமண்டா, குடிக்கிறதுக்கு டைம் வேற இல்லை. பஸ்ஸில் ஏறி வந்தாச்சு. ஒரு எனக்குத்தான் நட்டேன், சரியா? 400 ரூபா பஸ்ஸுக்கு போக வர 400. அங்கால எனக்கு என்னுடையதான் செலவு. நான் டீ ஒன்றும் குடிக்காம வந்தபடியே அது மிச்சப்பாடாக போச்சு, சரியா? அதால் எங்களுக்கு எல்லாம் யாருடைய காசிலும் வாழணும். அந்த ஒரு ஆள் கமெண்ட்ஸ் போட்டபடியே அந்த பதிவை நான் போட வேண்டியிருக்கு. அந்த நல்ல நினைப்புள்ளவே நல்லா சிந்திப்பாங்க. பேட் தான் அங்கே நடக்குது தான், ஒரு உலகத்தில் நடக்குது, இல்லைன்னு சொல்ல இல்லை. எல்லாருமே வெளிநாட்டால் உதவி கேட்டு எல்லாம் தாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் தாங்கி சிச்சுவேஷன் அப்படி இருந்து கூட நான் இன்னும் கையேந்த இல்லை. நாங்கள் நடுத்தர குடும்பம், இப்போ நடுத்தர குடும்பமாக இருக்கிறேன். ஆனால் இந்த எங்களோட வீடு 70 லட்சத்துக்கு அவங்க நாசமாக்கி போனதால் நான் சில அந்த வெளிகளை பகிர வழிக்கிட்டு தான் சிலர் சொல்கிறாங்க. இல்லை தாங்க சில வேலை கையேந்திராகண்டு, இல்லை தாங்க கையேந்த இல்லை, சிச்சுவேஷனை சொல்கிறேன். தேவையில்லாமல் 45 லட்சத்துக்கு 70 லட்சம் கட்ட வேணுமே, 69,000 பென்ஷனில் இப்படி கட்டுறது, சொத்து நகை விற்று கட்ட வேணுமே, பிள்ளை அங்கே கஷ்டப்படணுமே, ஒரு பொம்பளை பிள்ளை இங்கே சொகுசாக வாழ்ந்துட்டு அங்கே கஷ்டப்படணுமே. அதுக்காகத்தான் நான் என்னுடைய பதிவுகளை போடுறதை வரை ஒரு தரட்டும் கையேந்திரக்காக இல்லை, சரியா? நாங்கள் நடுத்தர குடும்பமாக இருப்போம். உங்களோட சிச்சுவேஷனை சொன்னேன். எங்களுக்கு இப்படி 70 லட்சம் அநியாயம். இப்போ கட்டி வீடு மட்கு 32 லட்சம் தேவை. 32 லட்சத்தை உடனடியாக கட்டி வீடு மட்கு எங்கே போகிறது? அதைத்தான் நான் தெரிவித்ததை தவிர ஒரு தட்டும் காசு பண்ணுறாங்கல்ல. இது கூட என்னுடைய காசை பஸ்ஸு கொடுத்துட்டு நான் சாப்பிடாமல் வாவாவுக்கு சரி எனக்கு ஆர்வம் இல்லாட்டாலும் ஒரு தொண்டாக நினச்சி செய்கிறேன்.